குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் சில பல ஆண்டுகளாகவே நீங்கள் பலவிதமான சிக்கலில் சிக்கியிருப்பீங்க, பலவிதமான கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றம் தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக அந்த மீனராசிக்காரங்க என்ன மாதிரியான கடவுளை வணங்கணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும், மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, மற்றவங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரிவிங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்னு எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக அந்த மீனராசியில் பிறந்தவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு அடித்து சொல்லுவேங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பின்னாடி இவங்களை உதாசனம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை பற்றியும் இவங்க கொஞ்சம் கூட, அதாவது 1% கூட கவலையே பட மாட்டாங்க. மீண்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வாங்க. இது மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த மீன ராசியில் பார்க்கப்படுது. 12 ராசிகளில் நிறைவான ராசியாக மீன ராசி வருது. குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களாகத்தான் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மீனராசிக்காரங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லவங்களாக இருப்பது தான் பலம். பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இவங்க நல்லவங்களாக இருப்பதே ஒன்று தான் பலம். அப்படி அதாவது பலமும் பலவீனமும் ஒரே விஷயந்தான். நல்லவங்களாக இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு பலம் மற்றும் பலவீனமாக பார்க்கப்படுது. வாழ்க்கையில் பல விஷயங்களை கண்டிப்பாக இழந்திருப்பாங்க. இருந்தாலும் கூட இது நாள் வரைக்குமே இப்படி இருந்துட்டேனே, இனியும் இப்படி இருந்து இப்போ வரைக்குமே இப்படி இருக்கனே அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்க ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. மீனராசிக்காரங்க தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவிக்கென்றே பிறந்தவங்க. யார் எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும் உடனே போய் செஞ்சுருவாங்க. அதாவது ஒரு 12 ராசிலையும் உதவி கேட்டால் உடனே செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த மீனராசிக்கு மட்டும்தான் இருக்குது. மாணவிகளின் கல்விக்கு உதவுவாங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஆசிரியர், யோகா மாஸ்டர், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரும் மீனராசியில் சேர்ந்தவங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் திரை ஆசிரியர், கேமராமேன் போன்ற பின்னணியில் இருந்து வெற்றி பெறுவாங்க. மீனராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி. இந்த இரு கடவுளையும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி வந்தீங்க, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலன் கண்கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்க. நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடவுள் தருவாங்க. மேலும் உங்கள் ராசிக்கான அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற நிறம் மஞ்சள். மேலும் நீங்கள் 27 வயசில் இருந்து முன்னேறி 40 வயசுக்குள்ளே வீடு, மனைவி, மக்கள் என செட்டில் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை விட நல்லா இருக்கணும், டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதற்கேற்றாற்போல் அவங்களுக்கு பல விதமான உதவியை செஞ்சுட்டு ஏமாளியாக ஒரு ஓரமாக நிற்பீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? இது வரைக்குமே கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது நன்மை தருமா? எந்த விஷயத்தில் நன்மை தரும், எந்த விஷயத்தில் தீமை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் முழுமையாக சொல்லி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
ஸோ இப்போ வாங்க நம்ம மீனராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்ற 3 நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ராசியில் சனி பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற கடினமாக பணியாற்ற வேண்டும். இரவு பகல் பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம கடினமாக உழைச்சா மட்டுமே நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் கிடைக்கும். இதனால் கொஞ்சம் வருத்தமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வருங்க. முயற்சிகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்த பலனை தராமல் போகலாம். அதனால் கவலைப்படாதீங்க. சும்மா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வீண் அலைச்சல் அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் குடும்பத்தில் இருப்பவங்க உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாகவே எந்த ஒரு முடிவுனாலும் செய்வாங்க. இதை கேட்டு மனம் உங்களுக்கு வருத்தப்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் வரும். அதனால் பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து போவது நல்லது. எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்த நல்ல தகவல்கள் வருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. லாபம் அதிகமாக கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமைக்கேற்ப எதையும் செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் கிடைக்கும். வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலனை பார்ப்பீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் சீக்கிரமாக நடக்கும். பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆராய்ந்து செய்யும் ஒவ்வொரு செயலுமே சாதகமான பலனை தான் கொடுக்கும். ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் தனாதிபதி சூரியனுடைய சஞ்சரம் பணவரத்தை அதிகமாக ஏற்படுத்தும். பேச்சின் மூலமாக இனிமையான சாதுர்த்தியம் இவற்றால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். தாயுடன் அனுசரித்து போவது நல்லது. மேலும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவி செய்வதும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மட்டும் இல்லாமல் செல்வ சேர்க்கையும் உண்டாகும். ஸோ இந்த பதிவு மீன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் வகையில் மட்டும்தான் இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் வராது. விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிஞ்சுட்டு திரும்பவும் உதவி கேட்டு வருவாங்க. அந்த உதவியும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. திருமண முயற்சியில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் சாதகமான முடிவு கிடைக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது தாமதமாகும்.